ஏங்க, உங்க மருமக எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. நீங்க எனக்காக எதுவும் பேச வேண்டாங்க. ஆனா அதுக்காக யாரு என்ன பேசினாலும் அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இந்த பாரு, உனக்காக என்ன பேச முடியும் சொல்லு. நீ பண்றதெல்லாம் பேசுற மாதிரியே இருக்கு. ஏங்க, தெய்வான அப்படி தாம் தூம்னு குதிக்கிற அளவுக்கு நான் என்னங்க அப்படி பண்ணிட்டேன்? வளகாப்புக்கு இப்ப நாள் தானே குறிக்க போறோம். தேதி குறிச்சதுக்கு அப்புறம் நாம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வளகாப்புக்கு முறையா அழைக்க போலான்னு சொன்னேன். அது ஒரு தப்பாங்க? அது இல்ல மரகதம். அது புனிதா, நீயே வந்துட்டல, நீயே சொல்லு. தெய்வான பேசுறதெல்லாம் சரியா? உன் பொண்ணு ஒண்ணு எதிர்த்து பேசிட்டாதான் பிரச்சனை இல்லையே. நீங்களே என் பேச்ச கேட்காத, என்கிட்ட பேசாதன்னு நீங்களே அவளுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கே. ஏங்க நீங்க வேற? தெய்வான கோவமா பேசுறாங்கிறதுக்காக அவ தப்பா எதுவும் பேசுறாங்கிறது அர்த்தம் இல்லம்மா. புனிதா, நீ சொல்றியா இத? மா, கபிலன் வேற யாரோ இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமகன். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணுமா? மரகதம், பாத்தியா, உன் பொண்ணே சொல்லிட்டா, போதுமா? அது நான் தேதியெல்லாம் குறிச்சிட்டு வளகாப்புக்கு கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். வேற மா, நான் சொல்றேன், நீங்க வருத்தப்படாதீங்க. இப்ப நான் கபிலன் வீட்ல இருந்திருந்தா நீங்க என்ன கூப்பிடுறதுக்காகவே கபிலனை வர சொல்லிருப்பீங்கல்ல. ஆனா நான் இங்க இருக்கிறதுனால தான் கபிலனை கூப்பிடுறது உங்களுக்கு அவசியமா படல. இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. கபிலனுக்கு நீங்க கொடுக்கற மரியாதையை தான் வீட்ல இருக்கிற மத்தவங்களும் கபிலனுக்கு கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு அவரோட மரியாதை ரொம்ப முக்கியம். எனக்காக கபிலன் எல்லா வகையிலயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் வளைஞ்சு கொடுக்கறதுனால அவரை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீ சொன்னது ரொம்ப சரிமா. நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவரும் நம்ம முகத்துக்காக உடனே கிளம்பி வந்துருவாரு. அப்படி அவர் வந்துட்டா அவரை மரியாதை குறைவா யாராவது நடத்திட்டா, அதான் அந்த யோசனையாலதான் உங்க அம்மா என்னதான் பண்றான்னு அமைதியா இருந்துட்டேன். அப்பா, நான் ஆபீஸ்க்கு போனப்போ கபிலன் என்ன பார்க்க வரும்போதெல்லாம் உங்க வீட்ல இருக்கிறவங்க எனக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்லுவாருன்னு நான் ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு யாருமே போன் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே அவரை கூப்பிடாத எந்த ஒரு விசேஷத்துலயும் நானும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு ஆபீஸ்லயே இருந்துட்டேமா. இந்த வீட்ல நான் உங்களுக்கு மகளாவும் கபிலனுக்கு மனைவியாவும் தான் இருக்கேன். ஆபீஸ்ல கோவா போலையான்னு எல்லாரும் கிண்டலா பேசும்போது கபிலன் பேசுனதை நீங்க கேட்டிருக்கணுமா? எனக்காக எப்பவுமே யோசிக்கிறவருக்காக நானும் கொஞ்சமாவது யோசிக்கணும்லம்மா. புனிதா, நீ இப்படி பேச மாட்டியான்னு தான் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மரகதம், இத பாரு, இப்போ அதுவும் முட்டாள்தனத்தை மாத்திக்க. மா, என்னடா நம்ம பொண்ணு இப்படிலாம் பேசுறாளேன்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாமா? என்னால எல்லா அவமானத்தையும் சுமந்துட்டு இருக்கிற கபிலனுக்கு என்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாள் குறிக்கும் போது நான் வரல. இத பாரு மரகதம், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நம்ம பிள்ளைங்களுக்காக இறங்கி போறதுல எந்த தப்பும் இல்ல. இத பாரு, நான் வளைகாப்புக்கு நாள் குறிக்கல, மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோங்க. மா, மா, தேங்க்யூ மா. என்னடா அம்மாக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் கீழே விழுந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உங்க ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பதறி போய் ஓடி வந்த என் பொண்ணோட பாசத்தை விட இந்த உலகத்துல இந்த அம்மாக்கு வேற எதுவுமே பெருசு இல்லடா. தேனுகிட்ட நாளைக்கு விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நானும் உங்க அப்பாவும் முறையா கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. ஏன் மரகதம், தெய்வானோட வளைகாப்ப மண்டபத்துல வைக்கலாமா இல்ல வீட்டுல வைக்கலாமா? வீட்டுல தான் வைக்கணும், அதுதான் முறை. மா, இங்க வச்சா மறுபடியும் யாழ்னிக்கும் தேவானிக்கும் சண்டை வருமா? நாம மண்டபம் பாப்போம், இல்லனா தேன்மொழி அத்தை வீட்லயே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். புனிதா, எதுக்கு சும்மா குழப்பிக்கிட்டு? நம்ம தேனுகிட்ட சொல்லி நம்ம வீட்லயே வளைகாப்ப சிறப்பா பண்ணிடுவோம். மரகதம், நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். சரிங்க, நீங்க 2 பேரும் சொல்றீங்க, அப்ப உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம். நாளைக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாங்க. மா, இந்த கால் வலியோட நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாமா?
அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும். சரிம்மா, அத பத்தி காலைல யோசிக்கலாம். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா. மா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணு. நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிம்மா, போய் தூங்கு. வரேம்மா. எப்பவும் அம்மாக்காக பேசுற புனிதாவை தான் நான் பாத்திருக்கேன். இன்னைக்குதான் முதல் தடவையா தம் புருஷனுக்காக பேசிட்டு போற புனிதாவை நான் புதுசா பாக்குறேன். போதுமாங்க, புனிதா எனக்கு நிகரான இடத்துல அவ புருஷனை வைக்க ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ? ஐயோ மரகதம், இப்போ நீ தப்பாதான் புரிஞ்சுக்கிற. இத பாரு, நம்ம பொண்ணு மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் அவளுக்கு சுமையா மாறுறதான் அவ சொல்லாம சொல்லிட்டு போறா. இதுக்கு மேல அவங்க தலையெழுத்துப்படி நடக்கட்டும். இன்னைக்காவது தேதியை குறிச்சிடலாங்களா ஐயா? இன்னைக்காவது தேதியை குறிக்க முடியுமான்னு உங்க ஜோசி மூலமா நல்லா பார்த்து சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. சிறப்பா பாத்துடலாம். பாருங்க, இதோ வர வேண்டிய ஆளே வந்தாச்சு. வாங்க மாப்பிள, வாங்க. வாங்க மாப்பிள. வாங்க வாங்க. வணக்கம் சரணன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கான்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சுல்ல? அதெல்லாம் ஞாபகம் இல்லாம இருக்குமா? இந்த நேரத்துல நீ படிக்கிறதுக்காக தான் இந்த புக்கை வாங்கிட்டு வந்தேன். இந்தம்மா வாங்கிக்கோ. ஏற்கனவே பகலெல்லாம் டயர்டா இருக்குன்னு தூங்குறா. இனி கேட்கவே வேணாம், புக் படிக்கிறேன்னு கதவு மூடிட்டு தூங்க போறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா வாங்கி கொடுத்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்படியே இதையும் படிச்சுட்டு பத்திரமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். ஃபியூச்சர்ல புனிதாக்காக்கு யூஸ் ஆகும்ல. புனிதாக்கு ஏற்ற மாதிரி சில பிசினஸ் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேம்மா, நீ இதை வச்சுக்கோ. ஐயோ அண்ணா, உங்களுக்கு புரியலையா? விடுங்க, நான் சொல்றது உங்களுக்கு சீக்கிரமாவே புரியும். ஏய், கொல்ல போற ஒண்ணு. அப்பாடி, அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே புரியாது மாமா. உட்காருங்க, வாங்க. உட்காரு மாப்பிள, உட்காருங்க. பாத்து வேணா, பாத்து. வாங்க தம்பி, காஃபி எடுத்து. தேங்க்ஸ்ங்க. எமங்கிட்ட புருஷ உயிரை சண்டை போட்டு ஒருத்தி வாங்கினால, அவ பேர் என்ன? எனக்கு தெரியும், சரோசா தேவி. இல்ல, அது வந்து சாவித்ரி.